நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். We want to walk by the Holy Spirit. வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்க. நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது நாம் மற்ற எந்த காரியத்திலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்டக் ஆக மாட்டோம், நம்ம சுயத்தில் நம்ம சார்ந்து வாழ மாட்டோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறோம். இன்னும் ஆங்கில வேதத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு அதே வசனத்தை. மை கவுன்சில் இஸ் திஸ், லிவ் ஃப்ரீலி அனிமேட்டட் அண்ட் மோட்டிவேட்டட் பை காட்ஸ் ஸ்பிரிட், தென் யூ won't feed the compulsion of selfishness. ரொம்ப அழகாக போட்டிருக்கு. லிவ் ஃப்ரீலி அப்படின்னா நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது, when we walk by the Holy Spirit, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் நம்மை நடத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம சுதந்திரமாக நம்ம வாழ முடியும். ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்தது நாம் ஆவியானவரால் உந்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். we have to motivated by the Holy Spirit. ஸோ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியுங்க. அப்போ ஆவியானவரால் நடத்தப்படாதவங்க யாருன்னு சொன்னால், அவர்கள் சுய சிந்தையை சார்ந்து சுய எண்ணங்கள் அவர்களாகவே அவர்களுடைய முயற்சியில் வாழ்கிறவர்கள் தான் அவங்களால ஆவியானவரால் நடத்தப்பட முடியாது. அப்போது நாம் ஆவியானவரால் நடத்தப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற காரியங்கள் என்ன, நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட முடியும், எப்பொழுது நடத்தப்பட முடியும், அவரால் நான் நடத்தப்படணும், ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, we have to surrender ourselves before the Lord, not by our desire. நம்முடைய சுய சிந்தையினால் அல்ல, நம்ம ஆசையினால் நம்ம வாழாமல் நம்ம தேவ சமூகத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, என் ஆசையின்படி அல்ல, உம்முடைய ஆசையின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நான் நடப்பதற்கு எனக்கு சொல்லி கொடுங்க என்று சொல்லி நாம் ஜபத்தில் கேட்கும் பொழுதோ, நம்ம எந்த நேரத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயரை நம்ம ஏறெடுக்கும்போது அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வார் நம்ம வாழ்க்கையில். ஸோ we have to surrender ourselves before the Lord. நம்மையே நம்ம ஒப்பு கொடுத்துக்கணும். நான் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் என்னால் வாழ முடியாது, என்னுடைய சுயத்தினால் என்னால் வாழ முடியாது, நான் என்னையே உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மையே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்கிறது. ஆண்டவர் அதை தான் செஞ்சார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது, என்னுடைய சித்தத்தை நான் செய்ய வரல, பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன், பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்ய வந்தேன். ஒரு இடத்துல இயேசு ப்ரேயர் பண்ணும்போது கூட பிதா சொல்கிறாரு வசனத்தில், பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய சுயத்தை சார்ந்து வாழாமல், நம்முடைய விருப்பம் அல்ல, ஒவ்வொரு நாளுங்க யாராக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க, என்னையே நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்ன நடத்துங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. என்னால் வாழ முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவ ஆவியானவர் தான் ஒருத்தருக்கு விடுதலை கொடுப்பவர், தேவ ஆவியானவர் தான் ஒருவரை நடத்துகிறவர், தேவ ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ நாமே ஒப்பு கொடுத்து நம்ம சரண்டர் பண்ணோம். நம்மையே நம்ம செல்ஃபிஷ்னஸாக இருக்கக்கூடாதுங்க. செல்ஃபிஷ்னஸாக இருந்தோம்னா அங்கே ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரே எல்லாவற்றிலும் உமது சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சரண்டர் பண்ணி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வார். ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பி சென்சிட்டிவ் டு ஹிஸ் வாய்ஸ். அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய மனது ரொம்ப தயாராக இருக்கணும்.
we have to be very sensitive to listen the word of God. எத்தனை பேர் நம்ம வந்து தினமும் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? எத்தனை பேர் நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உட்காடுறேன், என்னோடு பேசுங்க, இப்படி வசனத்தை நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தின் மூலமாக என் கூட பேசுங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? நம்ம கரெக்டாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிறது எல்லாத்துலேயும் ஒரு வெற்றியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்போ வாழணும்னு ஆசைப்படுற நாம் அப்படி சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்குற நம்ம ஆசைப்படுறோமா? அப்படி வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம சென்சிட்டிவாக எடுத்து நம்ம கேட்குறதுக்கு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோமா? எத்தனை பேர் நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஜெபிக்கிறோன்ற போது நீ வந்து மணிக்கணக்காக உட்காந்து உன்னோட சொல்லிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட அது மட்டும் ஜெபம் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக இருந்து, ஆண்டவரே நீ என் கூட பேசுங்க, உனக்கு ஜெபமே வரலையாட்டாலும் நீ ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அமைதியாக உட்காந்து பாருங்கள். அந்த இடத்துல ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதுதான் உண்மை. ஒரு வசனத்தை நீங்கள் வேதத்தை நீங்கள் தியானம் செய்யும்போது உட்காந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்களேன். ஆவியானவரே எனக்கு நீங்கள் பேசுங்க, உங்களோட வசனத்தை நான் தியானிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தியானம் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 வசனம் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா அதில் ஒரு வசனத்தோடு ஆவியானவர் உன்னோடு இடைப்படுவார். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. சென்சிட்டிவாக இருக்கணும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு. ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் சின்ன வயசில் இருக்கும்பொழுது அவர் ஆலயத்தில் விட்டுறாங்க. ஆலயத்தில் விடும்பொழுது அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறாரு. அந்த ஆசாரியன் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆனால் சாமுவேல் சிறு வயதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவராக இருந்தார். காரணம் என்னன்னா, அவர் தேவ பிரசன்னத்தை குறித்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தார். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தார். அவருடைய ஆண்டோட சத்தம் கிளீனாக கேட்டுச்சு. ஏன் நம்மளால் கேட்க முடியல? காரணம் என்னென்னா, நம்ம சிந்தனைகளிலும் நம்ம இருதயத்திலும் நம்ம சுற்றிலும் நடக்கிற அநேக விஷயங்கள், அநேக காரியங்கள், நம்முடைய சிந்தனையில் தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ், தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸ், திங்கிங், இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஓரங்கட்டிட்டு நம்ம தேவ வசனத்திலும் அவருடைய பிரசன்னத்திலும் நாம் சென்சிட்டிவாக இருக்க பழகிட்டோம்னா எந்த நேரத்திலும் கர்த்தர் பேசுவார். நீ எங்கே போனாலும் கர்த்தர் பேசுவார். நீ ஒரு வேலைக்கு போனால் கூட இந்த இடத்துல நீ போனால் சரியாக இருக்கும்னு உனக்குள்ள ஆவியானவருடைய ஒரு உந்துதலை உன்னால் நீ பார்க்க முடியும். ஆவியானவருடைய வழி நடத்துதலை உன்னால் பார்க்க முடியும். ஸோ we have to be very sensitive to listen to the word of God. When we are praying, we have to be very sensitive. நம்மளோட சத்தத்தை கேட்கறது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, relying on the spirit of power, relying on his power. அவருடைய வல்லமை மேலே நம்ம வந்து நாட்டம் கொள்ளுகிறவளாக நம்ம அவருடைய வல்லமையில நம்ம சார்ந்து வாழணும். அவருடைய பலத்தில் நம்ம சார்ந்து வாழணும். அதுதான் ரிலையிங் ஆன் இஸ் பவர் என்று சொல்லும்போது அவருடைய வல்லமையில் நம்ம சார்ந்து வாழணும். நம்முடைய பலத்தை சார்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மால் ஆவியானவருடைய வழிநடத்துதலை உணர முடியாது. ஆவியானவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. அப்போது அதான் வசனம் சொல்லுது, நம்ம we have to walk by the Holy Spirit. only then நீ வந்து அப்போ தான் வந்து உன்னோட செல்ஃபிஷ்னஸுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ ஆவியானவரால் நடத்தப்படாதவங்க யாருன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சுயத்தை சார்ந்து வாழ்வாங்க. ஆவியானவரால் நடத்தப்படாதவங்க அவங்க வந்து அவங்க பலத்தை சார்ந்து வாழ்வாங்க. ஆவியானவரால் நடத்தப்படாதவங்க அவங்க வந்து பிளான் பண்ணி திங்க் பண்ணி வாழ, ப்ராக்டிக்கலாக நடக்கிற சம்பவத்தை மனசில் வச்சு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதோ அதுதான் என் வாழ்க்கைன்னு தீர்மானித்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆவியினால் நடத்தப்படுறவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எல்லாவற்றிலும் என்னை தெளிவாக நடத்துவார், சகலவித சத்தியத்திலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவங்க நல்ல ஒரு முழு நம்பிக்கையோடு வாழ்வாங்க. அப்போது நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டோம் என்று சொன்னால், ஆவியானவரால் நடத்தப்படுறோம்னா நாம் எதை குறித்தும் நம்ம பயப்பட மாட்டோம். நமக்குள்ளே அந்த பயமே இருக்காது.
நமக்குள்ள அந்த தைரியத்தின் ஆவியானவர் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்ம ப்ராக்டிக்கலாக எது நடந்தாலும் நம்ம சூழ்நிலை, நம்ம சுற்றில நடக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அந்த ஆவியானவர் என்னை தெளிவாய் நடத்துவார் என்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்துடும். எப்போ தெரியுமா? நம்ம முற்றிலுமாக அவருடைய பலனை சார்ந்து, ஏன் பலன் கிடையாது ஆண்டவரே, உம்முடைய பலனை சார்ந்து நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவருடைய பலனை சார்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள் ஆவியானவராலே தெளிவாக நடத்தப்படுகிறவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்த முதல் விஷயம் நாம் நம்மையே ஆண்டோட சமூகத்தில் சரண்டர் பண்ணணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, அவருடைய பலத்தை சார்ந்து, நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய சுயத்தை இல்லை, அவருடைய பலத்தை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது இந்த 3 காரியங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் போகிற அந்த கரியர் லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் ஆவியானவர் உன்னோடு இருந்து நடத்துகிற அந்த அற்புதத்தை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போது தைரியமாக இருங்க. ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். தேங்க்யூ.